Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. அல்லாமலும் நீங்கள் உங்கள் வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாக இருங்கள். வசனத்தை கேட்கிறீர்கள், என்ன கேட்டீர்களோ அதை செய்யும் போதுதான் வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படுகிறது. செய்யாட்ட மாற்றம் ஏற்பட போறதே கிடையாது. கர்த்தர் தங்க தாம்பாளத்தில் வச்சு கையில கொடுத்தாலும் நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளவில்லை என்றால், நீங்கள் அதை புசிக்கவில்லை என்றால், நீங்கள் அதை உட்கொள்ளவில்லை என்றால் ஒண்ணு நடக்க போறல. அதனால தான் இயேசு சொல்றார், தாகமாய் இருக்கிறவன் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். இந்த ஜீவ அப்பத்தை வந்து புசிக்க வேண்டும், பானம் பண்ண வேண்டும், நாம வந்து அதை பங்கெடுக்க வேண்டும், நாம ஆக்ட் பண்ண வேண்டும். அப்ப வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். ரொம்ப முக்கியம் பாருங்க. வசனம் வந்து உள்ளத்துல விசுவாசத்தை கொடுக்கிறது. உள்ளத்துல சில காரியங்களை சரியாக நம்ப ஆரம்பிக்கிறீங்க. சரியா நம்பணும்னா சரியான செயல் அதுக்கு ஏற்ற மாதிரி வர வேண்டியது அவசியம். வாசிப்போம். இப்போ மத்தேயு எழுதின சுவிசேஷம் இந்த பிரின்சிபலை ஒரு 2 இடங்கள்ல காண்பிக்கிற பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் மத்தேயு 6:27 கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். நான் கேட்கிறேன், இன்னைக்கு எத்தனை பேருக்கு தங்களுடைய பொருளாதார நிலை குறித்து கவலை இருக்கிறது? நிறைய பேர் பாருங்க, விசுவாசிகள் நான் சொல்றேன், எப்படி இந்த வசனத்தை எடுத்து தங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வந்து அதை செயல்படுத்துவதுன்னு தெரியல. தங்களுடைய பண கஷ்டத்தை பற்றி ஒரே கவலை, கடனை பற்றி கவலை, அதை பற்றி கவலை, இதை பற்றி கவலை, எல்லாத்த பற்றியும் கவலை. நான் எப்படி என்ன பண்ண போறேன்னு தெரியலங்க, என்ன ஆக போதோ தெரியல, ரிட்டையர்மெண்ட் ஆக போறேங்க, அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல, இது ஒரே கவலையில மூழ்கி இருக்கிறாங்க. கவலைப்படுகிறதுனாலே உங்கள் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகள் ஒன்றை போலாகவும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, அங்கதான் கவனிக்கணும். ஏன் அற்ப விசுவாசிகள் சொல்றார்? அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கிருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் விதமாய் உடுத்து வைத்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். இப்ப 33 ரொம்ப இந்த கான்டெக்ட்ல வாசிக்கின்றது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். நான் கேட்கிறேன், தேடுங்கள்னா என்ன? சீக். தேடுவது என்றால் அது என்ன? ஒரு ஆக்ஷன். உட்கார்ந்துக்கிட்டே தேட முடியாது. தேடுங்கள், படுத்துக்கிட்டே தேட முடியாது. தேடுங்கள்னு சொன்னா எழுந்து ஏதோ செயல்பட வேண்டும் என்று இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு 1000 பொருளாதார பிரச்சனைகள் இருக்கலாம், வேலை இல்லாம இருக்கலாம், காசு இல்லாம இருக்கலாம், ஒரே பிரச்சனையா இருக்கலாம், கடன் பாரத்துல அப்படியே அமிழ்ந்து கொண்டிருக்கலாம். இதை உட்கார்ந்து கவலைப்பட்டு மனசை வருத்தி கொண்டு இதுக்காக அழுதுகிட்டு உட்கார்ந்துட்டு இருந்து பிரயோஜனம் இல்லை. நீங்கள் ஒரு காரியத்தை செய்யும்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறீர்கள். நான் சொல்றேன், நீங்க 1000 கூட்டத்துக்கு போகலாம், 1000 ஜெபம் பண்ணலாம், அத்தனை உபவாச கூட்டத்திலையும் கலந்து கொள்ளலாம். தேசத்துல இருக்கிற அத்தனை உபவாச கூட்டத்திலையும் அதுக்கு ஒரு பஞ்சமே கிடையாது. எல்லா சனிக்கிழமையும் ஒண்ணு இருக்கு, செவ்வாய்க்கிழமையும் ஒண்ணு இருக்கு, அமாவாசை கூட ஒண்ணு இருக்கு, பௌர்ணமிக்கும் இருக்குது. எல்லாத்திலையும் கலந்து கொள்ளலாம். ஆனால் நீங்கள் ஒன்றை செய்யற வரைக்கும் உங்களுடைய பொருளாதார பிரச்சனையில் ஒரு மாற்றம் ஏற்பட போகிறதில்லை. கவலைப்படுகிறதுனால என்ன நடக்க போகிறது? ஏசு சொல்றாரு, ஒண்ணுமே நடக்க போறது இல்லை. ஒரு மீட்டிங்கா போய் ஒரே கவலையா இருக்கு பிரதர், பாரமா இருக்கு பிரதர், ஜெபம் பண்ணுங்க. சரி, அவர் ஜெபம் பண்ணிட்டாரு. அப்புறம் அடுத்த நாள் அடுத்த மீட்டிங்ல இருப்பாங்க. என்ன பிரதர், கவலையா இருக்கு பிரதர், ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ண பிறகு அப்ப நாளைக்கு வந்தாலும் ஜெபம் பண்ணீங்களா பிரதர்? ஏன் நாளைக்கும் கவலையா இருக்க போறீங்களா பிரதர்? அதான் நாளைக்கும் வந்து ஜெபம் பண்ணிக்கலான்னு இருக்கிறேன் பிரதர். அப்புறம் அடுத்த வாரம் வரலாமா பிரதர்? அதான் அடுத்த வாரமும் ஜெபம் பண்ணுவீங்களா? இதே தான், கவலைப்படுறது தான் பிசினஸ். கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிற வரைக்கும் ஒன்னும் ஆக போறது இல்லைன்றார் கர்த்தர். கவலைப்படுறதை விட்டுவிட்டு உன்னுடைய பொருளாதார செழிப்புக்காக, உன்னுடைய சூழ்நிலை மாறக்கூடிய விதத்துல, கடன் பாரங்கள் தொலையக்கூடிய விதத்துல, உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கக்கூடிய விதத்துல, அதிசயங்கள் நடக்கக்கூடிய விதத்துல, வானத்தின் மதகுகள் திறக்கக்கூடிய விதத்துல, உனக்கு ஒத்தாசை அனுகூலம் தேவனிடத்திலிருந்து உண்டாகிற விதத்துல ஒரு காரியத்தை நீ செய்ய முடியும். செய்யற வரைக்கும் ஒண்ணும் நடக்க போகிறது இல்லை. கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிற வரைக்கும் நடக்க போறது இல்லை. எப்ப நடக்க போகிறது? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் முதலாவது தேடுங்கள். நான் சொல்றேன், சேலஞ்ச் பண்ணுகிறேன் உங்களை இன்றைக்கு. கவலைப்படுறதை நிறுத்திவிட்டு இதை செய்ய ஆரம்பியுங்கள். தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை முதலாவது தேடுங்கள். நல்லா கவனிங்க, கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு பணத்தை தேடுங்கன்னு சொல்லல, தேடினா கிடைக்கும்னு. அப்படி எப்பவும் வேதத்துல சொல்லவே இல்லை.
பணத்தை தேட போதிக்கிற சபை கிடையாது இது. ஹலோ, நான் பணத்தை பற்றியே பிரசங்கம் பண்றாரு. பணத்தை தேட சொல்லி போதிக்கல, பைபிள் அப்படி சொல்லி இல்லை. என்னத்தை தேட சொல்லி இருக்குது? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பணத்தை தேடி தேடி கிடைக்கலம்பாங்க. ஆச்சரியமே இல்லை. ஏன்னா பணத்தை தேடினா கிடைக்கும்னு சொல்லி இல்லை வேதத்தில். என்ன சொல்லி இருக்குது? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடு, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நான் கேட்கிறேன், கவலைப்படுறது பெட்டரா இல்ல தேவனுடைய ராஜ்யத்தை தேடி எல்லாம் கூட கொடுக்கப்படும் சொல்லி இருக்குது? இதுக்கு ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கிறது கரெக்டா? விசுவாசம் என்கிறது எப்பவுமே பாருங்க, தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போதெல்லாம் நாம் செயல்படுத்தும்படியாய் தூண்டப்பட வேண்டும். ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். செய்யற வரைக்கும் வாழ்க்கையில எந்த மாற்றமும் ஏற்பட போறதே கிடையாது. கேட்கறீங்க, இன்னும் 70-80 வாரம் பிரசங்கம் பண்ணியாச்சு, இன்னும் 70 வாரம் பிரசங்கம் பண்ணாலும் சிலருடைய வாழ்க்கையில அவர்கள் ஒன்னும் செயல்பட போறதில்லை. செயல்படாதனால ஒன்றுமே நடக்க போறதில்லை. அவங்க என்ன சொல்லுவாங்க? என்ன சொன்னாரு, 80 வாரமா சொன்னாரு, எனக்கு ஒன்றும் நடக்கலைங்க. வரும் பாருங்க, அப்படிலாம் சில ஆளுங்க எழும்புவாங்க. எனக்கு ஒன்றும் நடக்கல பிரதர், சொல்லிட்டே இருந்தார், நானும் கேட்டேன், எல்லா மீட்டிங்கும் நான் போனா நடக்கும் நான் சொன்னேன்னா? நான் சொல்லவே இல்லையே. வந்தீங்கன்னா நடக்கும்னு சொன்னா கிடையாது. வந்து கேட்டு விசுவாசித்து செயல்பட்டால் நடக்கும். நான் சொல்றேன், கவலைப்படுறதை விட்டுட்டு ஒரு தீர்மானத்தை எடுங்கள். தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் முதலாவது நான் தேடுவேன், அதை முதல்ல வைக்க போறேன். என் வாழ்க்கையின் சிஸ்டத்தை மாற்ற போறேன். எதெல்லாம் விரும்பி நாடி ஓடணும் அதெல்லாம் விட்டுப்பட்டு கர்த்தருடைய காரியங்களை முதலாவது வைக்க போகிறேன். என்னுடைய வாழ்க்கையில தரமான ஒரு தீர்மானத்தை கொண்டு வர போகிறேன். ஒரு திருப்புமுனை என்னுடைய வாழ்க்கையில ஏற்பட வேண்டும். அதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யணும்? உட்காந்து கவலைப்பட்டு பாரப்பட்டு கண்ணீர் பட்டு ஒரு இவாஞ்சலிஸ்டுக்கு லெட்டர் எழுதிட்டு இருந்தா பிரயோஜனம் இல்லை. நான் சொல்றேன், கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்லைங்க. கவலைப்படுறதை விட்டுட்டு உங்கள் வாழ்க்கை எப்படி வாழ்றீங்கன்னு பாருங்க. எது உங்களுக்கு முதலாவது இருக்குது? வாட் இஸ் நம்பர் 1 இன் யுவர் லைஃப்? உங்களுடைய வாழ்க்கையில எதை முதலாவதா நினைக்கிறீங்க? நீங்க எதை முக்கியம் என்று நினைக்கிறீங்க? அதை மாத்தினா சரியா போயிடும் எல்லாம். தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுகிறது முக்கியமா இருக்கிறதா? கர்த்தர் உங்களுக்கு முக்கியமா இருக்கிறாரா? அவர் நம்பர் 1 இருக்காரா? அதுதான் உங்களுக்கு வாழ்க்கையில பிரதானமானதா இருக்கிறதா? சில காரியங்களை செயல்படுத்த வேண்டும். வசனத்தை உள்ளத்துல விசுவாசித்து அதன்படி செய்யுங்கள். செய்யும் போது நம்ம நாமே வஞ்சிக்கிறவர்கள், நம்ம நாமே ஏமாத்திட்டு இருக்க கூடாது. வந்துட்டு போயிட்டேன், அவர் எனக்கு ஜெபம் பண்ணார் பிரதர், அவருக்கு எழுதி போட்டேன் பிரதர், அவரே எனக்கு எழுதியிருந்தார் பிரதர். கர்த்தரே எழுதியிருக்கிறாருங்க. ஹலோ, கர்த்தரே எழுதியிருக்கிறாரு. நான் வாசித்தது யார் லெட்டர்னு நினைக்கிறீங்க? இந்த ஊர்ல இருக்க பெரிய எவாஞ்சலிஸ்ட் லெட்டரா இது? இயேசு சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் முதலாவது தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கூட. அதனாலதான் நான் எழுதுறது இல்லை எவாஞ்சலிஸ்டுகள்லாம். இங்க இவர் எழுதியிருக்காரு, எனக்கு என்ன இவர் நேசிக்கிறாரு, நான் கேட்டா இவர் தர்றேன்றாரு. பிதாவே உங்களை நேசிக்கிறார், பிதாவே நீங்கள் கேளுங்கள், எது கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. என் வார்த்தை உங்களிலும் நீங்கள் என்னிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் எதை கேட்டாலும் உங்களுக்கு அது உங்களுக்கு செய்யப்படும். இப்படி சொல்லி இருக்கும்போது நான் என்னத்துக்கு நான் கண்ணீரோடு அங்கேயும் இங்கேயும் எழுதிட்டு இருக்கணும்? தேவையே கிடையாது. சிலர் எழுதலாம் அப்படி. இன்னைக்கு ஒண்ணுமே தெரியாத ஆட்கள், ஆண்டவரை பற்றி ஒன்றும் அறியாத ஆட்கள் அப்படி எழுதுறதுல நியாயம் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு போக்குக்கு வழி கிடையாது. அவங்களுக்கு பாவம், அவங்களுக்கு என்னன்னு தெரியாது. யாரோ ஒரு பிரசங்கியார் இருக்காராமே, எழுதி போடலாம், அவர் ஜெபம் பண்ணுவாராம், நல்லது எழுதி போட்டோம், அவரும் ஜெபம் பண்ணிட்டோம். இது விசுவாசிகளுக்கு வழியா? நான் அதை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறேன். இப்போ இருக்கிறீங்களா? உங்களை போல விசுவாசிகளுக்கு வழி எங்க? வசனம் கேட்கிறவங்களுக்கு இது வழியா? வசனம் கேட்கிறவங்களுக்கு என்ன வழி? கவலைப்படாதிருங்கள். என்ன பண்ணுங்க? தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் முதலாவது தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நான் சொல்றேன், அந்த செயல்படுத்துகிற வரைக்கும் இந்த கூட கொடுக்கப்படும் நடக்க போறது கிடையாது. ரொம்ப முக்கியம் பாருங்க.